பெயராலே ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறை ஞானத்தை தேடி இறை இல்லம் வர உங்கள் அனைவரையும் ஆண்டின் பொதுக்காலம் 23வது ஞாயிற்றுக்கிழமையில் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் இறை ஞானத்தை பற்றியும் இயேசுவின் உண்மையான சீடனாக வாழ என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் மன்னிப்பை பற்றியும் கூறுகின்றது. முதல் வாசகத்தில் சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தில் சாலமோன் அரசர் பணத்தையோ பதவியோ செல்வத்தையோ கேட்காமல் இறைவனிடம் ஞானத்தை கேட்கின்றார். இறை ஞானம் என்பது இறைவனையும் மனிதனையும் இணைக்கின்ற ஒரு உன்னதமான உறவு. இந்த ஞானத்தை நாமும் பெற இறைவனோடு சேர்ந்து பயணிப்போம். இறை ஞானத்தை பெற்று இறை இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். இரண்டாவது வாசகத்தில் புனித பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இதில் பவுல் உடன் ஊழியனான ஒனேசிமை பற்றி கூறுகின்றார். பவுலிடம் அடிமையாக இருந்த ஒனேசிம் இவர் தவறின் காரணமாக பிலமோனை விட்டு ஓடி வந்தார். இவர் பவுலுடன் கூட இருந்தபோது அவருக்கு பல விதங்களில் உதவி செய்தார். திரும்பவும் பவுல் அவரை பிலமோனுக்கு உதவியாக அனுப்புகின்றார். அப்பொழுது இவர் இந்த கடிதத்தில் இவ்வாறு கூறுகின்றார்: அவர் செய்த தவறை மன்னித்து அவரை உன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ளவும். அதாவது அருமையாக கூறப்பட்டிருக்கிறது, அவனை ஒரு அடிமையாக அல்லாமல் ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொள்ளவும், அவன் செய்த தவறுக்கு நானே வந்து அதற்கு கைமாறு செய்வேன், என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மன்னிப்பையும் அன்பையும் பகிர்வையும் பாசத்தையும் இன்று இரண்டாம் வாசகத்தின் மூலமாக பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்தில் நமக்கு சொல்லப்படுகின்றது. மூன்றாவது நற்செய்தியை கொஞ்சம் பார்ப்போம். இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் வசனம் 25 33 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் 25 33 முடிய. இயேசுவின் உண்மை சீடனாக வாழ இன்றைய நற்செய்தி அழைப்பு விடுக்கின்றது. உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இயேசுவையும் அவருடைய அன்பைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாம் முயற்சி செய்ய வேண்டும். செல்வத்தையோ பணத்தையோ புகழையோ அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவை அழிவை தரும். ஆனால் இயேசுவின் உண்மையான சீடனாக வாழவும், அவரை போல தன்னுடைய சிலுவையை தாமே சுமந்து கொண்டு செல்லவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு முயற்சி செய்வதற்கு 2 உதாரணங்கள் தரப்படுகிறது. ஒன்று, ஒருவன் ஒரு கோபுரம் கட்ட விரும்பினால் அதை பற்றிய முன்கூட்டியே அவன் திட்டம் தீட்டி அதற்கு என்னென்ன தேவைப்படும், எவ்வாறு அதை கட்ட வேண்டும் என்பதை முன்கூட்டியே அவன் திட்டமிட வேண்டும். அவ்வாறு முன்கூட்டியே திட்டமிட்டு செய்தால் அந்த கோபுரத்தை அவன் சிறப்பாக செய்ய முடியும், கட்ட முடியும். ஆனால் திட்டமிடாமல் இருந்தால் அதை சிறப்பாக கட்டி முடிக்க முடியாது. அதே போல ஒருவன் போர் தொடுக்க சென்றால் என்றால் அவன் தன்னுடைய எதிரி எவ்வளவு படை ஆட்களோடு இருக்கின்றான், என்னென்ன படைகள் வைத்திருக்கின்றான், எவ்வாறு அவன் போர் செய்ய போகின்றான் என்ற நுணுக்கத்தை தெரிந்து கொண்டு அவனை விட பல மடங்கு வீரர்களையும் போர் கருவிகளையும் நாம் வைத்துக் கொண்டு போரிடுகின்ற போதுதான் அந்த போரில் நாம் வெற்றி அடைய முடியும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திட்டமிடலும் மிக மிக முக்கியம். இயேசுவின் உண்மை சீடனாக வாழ இயேசுவை போன்று உலக காரியத்தை ஒதுக்கிவிட்டு திட்டமிட்டு வாழ்கின்ற பொழுது நாம் அன்பு பிள்ளைகளாக வாழ முடியும்.
ஞானத்தையும் மன்னிப்பையும் திட்டமிடுதலையும் கொண்டு இன்றைய நாளை, இன்றைய ஆண்டின் பொது காலத்தை 23வது ஞாயிற்றை தொடங்குவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவற்றை நிறைவாக பொழிவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை, இந்த வாரத்தை தொடங்குவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.